இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழக மீனவர்கள் 8 பேர் 61 நாட்கள் சிறைவாசத்திற்கு பின் விடுதலையாகி ராமேஸ்வரம் வந்து சேர்ந்தனர். கடந்த ஜூன் 15ஆம் தேதி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கச்சத்தீவிற்கும் தலைமன்னாருக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். காதர் மைதீன், முனியாண்டி, தர்மலிங்கம், அருள்ராஜ், இளைய பெருமாள் உள்ளிட்ட 8 மீனவர்கள் மீது இலங்கை கடற்பகுதியில் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கடந்த 60 நாட்களாக நீடிக்கப்பட்ட காவலை அடுத்து தமிழக மீனவர்கள் 8 பேரையும் சனிக்கிழமை அன்று விடுதலை செய்ய மன்னார் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தி கனகரத்தினம் உத்தரவிட்டார். இதையடுத்து விடுதலை செய்யப்பட்ட 8 மீனவர்களை சர்வதேச கடல் எல்லையில் இலங்கை கடற்படையினர் இந்திய கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைத்தனர். அந்த 8 பேரும் சனிக்கிழமை இரவு ராமேஸ்வரம் துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தனர். பிடிச்சி எங்களை ராமனாறு நேவிக்கு கேம்பில் வச்சுட்டு அன்னைக்கு மறுநாள் கட்சியில் ஞாயிற்றுக்கிழமை லீவு வீட்டில் ஆசைப்படுத்தி எங்கள் தலைமனாலே ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி இருக்கு, அதில் வச்சுட்டாங்க. அதில் வச்சு அப்புறம் திங்கக்கிழமை சாயந்தரம் எங்களை எடுத்துக்கொண்டு அன்றாவரத்தில் போய் ஒரு 27 நாள் 2 வாரம் அதுலேருந்து வந்த அப்புறம் வவுனியாவில் வச்சுட்டாங்க. வவுனியாவில் பூராமே தமிழ் போலீஸார் நல்லா நடாதமாக பார்த்தாங்க. ஆனால் தங்க இடம் வந்து 8 ரூம், அதில் 8 பேர் தாங்க. இப்படிதான் இப்படி பட்டு கிடக்கும், அதுதான் படுத்து கிடக்கும். போலீஸார் சாப்பாடு கீப்பாடுலாம் எல்லாமே நல்ல பரவாயில்ல. எங்களை தான் இன்னைக்கு மொதல் கேஸா எடுத்தாங்க. மொதல் கேஸா போனோடனே கோர்ட்டுக்கு போனோம். எங்களை விடுதலைன்னு சொன்னாங்க. விடுதலைன்னு சொன்ன உடனே நாங்கள் வெளியில வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்க கேஸ் நடந்துச்சு. அதனால என்ன எதுன்னு எங்களுக்கு தெரியல. இலங்கை சிறைவாசத்திற்கு பின் தாயகம் திரும்பிய மீனவர்களை அவர்களது உறவினர்கள் கண்ணீர் மல்க வரவேற்றனர்.